பிளாக் ஹோல்னா உண்மையால என்னது? இது வச்சுட்டு உண்மையால டைம் டிராவல் பண்ண முடியுமா இல்ல இந்த படத்துல வர மாதிரி ஒரு பொய்யான ஒரு கதையா? சோ இத பத்தி தான் நம்ம இந்த போட்காஸ்ட்ல பேச போறோம். வெல்கம் டு தி பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் தி ஒப்புரிட்டி பாட்காஸ்ட். யாருன்னு என்ன கேக்குறத விட மாமனா மச்சானா சங்கமுத்தா. வணக்கம் சுகு, சொல்லுங்க. பிளாக் ஹோல்னா என்ன அது? வணக்கம்ண்ணே. இந்த பிளாக் ஹோல் பத்தி நான் அதுக்கு முன்னுக்குள்ள வீடியோல சொல்லியிருப்பேன். அதோட ப்ராசஸ் எப்படி, அது எப்படி உருவாகுதுன்னு. ஸோ ஒரு சூப்பர் பிக் ஸ்டார் வந்து சூப்பர் ரெட்ஜெண்டா மாறும். ஓகேவா? ஸோ அது சூப்பர் ரெட்ஜெண்ட்ல அதை விட பெருசா இருக்கும். ஸோ அது என்னன்னா, அதோட ஆயுள் காலம் முடிகிற பட்சத்துல அது வெடிச்சு சூப்பர் நோவா வெடிச்சு பிளாக் ஹோலா மாறும். இது வந்து சிம்பிள் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. பட் இது என்னன்னா, இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார் எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த சூப்பர் பிக் ஜெயிட்னாலே அது ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம இமேஜின் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். ம் ஓகேவா? ஆனா அதோட பிளாக் ஹோல் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அதோட வெயிட் ஓகே. வந்து சூரியனை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். இல்ல, வெயிட் பண்ணு. ஸ்பேஸ்ல வெயிட்லாம் இருக்காது, காஸ் ஆஃப் மேஸ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாருக்கு மட்டும் எப்படி வெயிட் இருக்கு? சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, ஒரு பேப்பர் ஓகே எடுத்து ஒரு சாதாரண ஒரு பேப்பரை கிழிச்சு வெயிட் ஓகே. மிஷின்ல வச்சு அது வெயிட் எவ்வளவு இருக்கும்? ஏறக்குற ஒரு 1 கிராம் அந்த மாதிரி இருக்குமா? ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதை நல்லா கசக்கி நல்லா ஆ, ஆ. கசக்கி அது வெயிட் மிஷின்ல வச்சா எவ்வளவு இருக்கும்? ஒரு 1.5. அது வெயிட் ஏறும். அதே விஷயம் தான் இது நடக்குது. ஓகே ஆனா ஒரு சூரியனுக்குள்ள மெட்டீரியல்ஸ் இருக்கு, மறந்துடாது. ஒரு சூரியனுக்குள்ள மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓகே. ஓகேவா? அதுக்குள்ள ம் பல துகள்கள், ஹீலியம், ஹைட்ரோஜன், அப்படி அயன், இது எல்லாமே இருக்கு. அப்படி ம் இருக்கிற பட்சத்துல வெயிட் இருக்கு, ம் வெயிட் இருக்கு. அதனாலதான் ம் நம்மளோட பூமியும் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு. ம் கிராவிட்டி தான் இல்லை. ஓகேவா? கிராவிட்டி வந்து இப்ப எந்த ஒரு சூரியன் எதுவுமே இல்லாத ஒரு பிளேனான ஒரு வைடான பிளேஸ்ல கிராவிட்டி இருக்கு. அது கோசத்துல இருக்கும் அந்த கிராவிட்டி. ம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட ம் டைமே இந்த கிராவிட்டி தான் வந்து நிர்ணயிக்குது. இப்ப ம் சிம்பிளா சொல்லுவோமே, ம் நம்ம பூமியில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஓகே. ஆமா. இது யார் நிர்ணயிக்கிறா? சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இல்ல இல்ல, எப்படி சொல்றாங்க, பூமி வந்து அது தன்னைத்தானே சுத்தி கொள்ள 24 மணி நேரங்கள்னு சொல்றாங்க, ரைட்டா? ஓகே. ஆமா. ஆனா உண்மையா பார்த்தாக்கா அதுக்கு காரணம் வந்து பூமின்னு கேட்டாக்கா இல்ல. அதுக்கு காரணம் வந்து நிலா. ம் இதுக்கு முன்னுக்கு லைக் இந்த உலக ஒரு 400 பில்லியன் 400 பில்லியன் இயர்ஸ் எகோ, இந்த ம் அந்த ம் டைம்ல வந்து என்ன நடந்ததுன்னா, ம் வெறும் நம்ம பூமியோட நேரம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான். ம் 6 மணி நேரம் முடிஞ்சா வருதலுக்கு மாறல. ம் சோ பூமியை விட்டு நிலா நகர 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 ம் பூமியோட ரொட்டேஷன் வந்து அதாவது ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. வேகமாவல ம் ஸ்லோ ஆகுது. ம் சோ இன்னொரு 200 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்குள்ளார நம்மளோட ம் ஒரு நாளைக்கு 25 மணி நேரங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. ம் So அதான். சோ நம்ம பக்கத்துல இருக்கிற கோள் அப்புறம் சூரியன் தான் நம்மளோட ஏஜ் அண்ட் டைம் வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஓகே. இப்ப நீ நிலா தான் சொன்ன. அப்ப அமாவாசை அப்ப நிலா வராது எப்படி? இல்ல, அமாவாசை வர்றதுக்கு நிலா வர்றதுன்னு யார் சொன்னா? ஆமா, நிலா ஒரே அமாவாசை. இடத்துல நிலா ஒரே இடத்துலதான் இருக்கு. அது நம்ம சுத்துது. சோ நமக்கு அமாவாசை இருக்கிற டைம்ல அது பின்னாடி முகத்தை பார்க்கணும். பின்னாடி இருக்கிற முகத்தை பார்க்கணும் நம்ம, அவ்வளவுதான். ஓ, பின்னாடி முகம் இல்லாட்டி கருப்பா இருக்கும். ஆஹ் ஓ, அப்ப அந்த டைம்ல நிலா இருக்கு, ஆனா அது கருப்பா இருக்கு. ஆஹ் ஓகே. நீங்க பாத்தீங்க, நிலாவோட மூஞ்சி அடிக்கும் நம்ம வானத்துக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பின்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது பாருங்க. அதை நம்ம ம் அமாவாசை அடிக்க நம்ம அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ம் ஓகேவா? சோ அது ஓகே. இது வந்து நிலாவை சம்பந்தப்பட்டது. இப்ப நீங்க கேட்டுக்கிறோமா, டைம் ம் டிராவல் இஸ் பாசிபிள் இன் ம் பிளாக் ஹோல்னு கேட்டீங்களா? ம் ஓகே, இந்த பிளாக் ஹோல் என்ற விஷயம் இதுதான் சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா யோசிப்பாங்கன்னு கேட்டாக்க, பிளாக் ம் ஹோல் வந்து உடைக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்றாங்க. பிசிக்ஸ் லாவே உடைச்சிடும். ம் அது இல்லாம பிளாக் ஹோல்ல மட்டும்தான் டைம் அண்ட் மேக்ஸ் வேலையே செய்யாதுன்னு சொல்றாங்க. பிளாக் ஹோலோட இந்த பிளாக் ஹோல்குள்ள ஓகே. அங்க வந்து மேக்ஸும் பிசிக்ஸும் வேலை செய்யாது. ஆ, ஓகேவா? நான் ரொம்ப மேக்ஸா கொண்டு போல, நான் உங்களுக்கு சிம்பிளா நான் அப்படியே வைக்கிறேன். ஓகே. ஓகே, இப்ப வந்து சூரியனோட வெயிட் வச்சுக்கோங்க. ம் சூரியன் வந்து சூரியனோட weight எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம பூமியோட ரொட்டேஷனும் இருக்கும். அதுல ம் வேகமும் சுற்றும், நமக்கு ஒரு டைம் வரும். ம் So அதுலதான் வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு சொல்லி ம் நமக்கு வருது. அதுக்கான சூரியன். ம் ஆனா இந்த பிளாக் ஹோலோட அந்த கிராவிட்டி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். ம் கிராவிட்டிக்குள்ள ம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிராவிட்டி சுத்தி ஒரு வளையம் இருக்கும் பாத்தீங்களா?
ம். ஒரு டிஸ்க் மாதிரி, நிறைய டிஸ்க் மாதிரி இருக்கும். நீங்க இன்ட்ரெஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த படத்துல வந்து எக்யூரேட்டா காட்டியிருப்பாங்க. ம். அந்த டிஸ்க் வந்து அந்த டிஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா ம். ஈவென்ட் ஒரிஜோன் சொல்லுவாங்க. ம். அதுங்க போன் நம்ம எரிஞ்சிருவோம்ல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு போக வாய்ப்பு இல்லை. நீங்க என்னன்னா ட்ரை பண்ணி சூட் எடுத்து போனாலும் ம். கன்ஃபார்ம் எரிஞ்சிருவீங்க. அப்ப பட் அந்த அதை படத்துல தாண்டி வரதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லா ஒரு பொய்யான கதைலா? இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா அது அவங்க ஓகே. தாண்டி அது உள்ளுக்கு போயிருப்பாங்க. ஆனா வந்து அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அவங்களோட கதைக்கேற்ப அதை மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னு ம். தெரியாது. நம்ம ம். போய் பார்த்ததும் இல்லாத பட்சத்துல லைக் ம். நமக்கு என்ன வேணும்னு சொல்லி இருக்கலாம்ல. ம். ஆமா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஆனா வந்து பிளாக் ஹோலுக்குள்ள வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணு இருக்கு. அந்த ம். சிங்குலாரிட்டியோட அதோட வெயிட் வந்து இன்ஃபினிட்டி லெவலுக்கு இருக்கும்ன்றாங்க. சில ம். பேர் வந்து இதுதான் வந்து வார்ம் ஹோல். இதுக்குள்ள போனாக்க வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போகுன்றாங்க. ம். கணக்குக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி. ஆனா உண்மையான்னு கேட்டாக்கா எனக்கு தெரியலடா. நான் வந்து ஏன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனசுல முழுக்க போறோம்னா அதுல கிராவிட்டி அதிகமாகி நம்ம வந்து நீமதி ஆயிரும். நூடுல்ஸ் மாதிரி ஆயிரும். அது ஒரு கிராவிட்டி ஃபுல்னால. நூடுல்ஸ் மாரியா எரியுமா? நூடுல்ஸ் வந்துட்டு ஸ்பெசிபிகேஷன் வாங்க. சோ ஓகே. இதுதான் வந்து கிராவிட்டினால. இப்ப வந்து டைம் நீங்க சொன்னீங்க தெரியுமா? டைம் டிராவல் இஸ் பாசிபிள். எஸ் பாசிபிள். ம். ம். நம்ம பிளாக் ஹோல் கிட்ட இருந்தோம்னா டைம் டிராவல் நம்ம பூமிக்கு பாசிபிள். பட் நம்மளால பாஸ்டுக்கு போக முடியாது, ஃபியூச்சருக்கு போக முடியும். ஓகே. இப்ப நீ மொத சொன்ன வந்து, அந்த பிளாக் ஹோல் வந்து ஒரு போர்ட்டல் மாரி இருக்கே. பட் நீ ஏதோ ஒரு படம் சொன்ன, அவங்க வந்து வேற யூனிவர்ஸ்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்ன. இப்ப டைம் ட்ராவலுக்கோ, யூனிவர்ஸ்க்கோ வந்து இப்ப யூனிவர்ஸ்ல மேபி என்னைய மாரி ஒருத்தன் வந்து அங்க இருப்பான். அந்த டைம் ட்ராவல் வந்து என்னோட ஃபியூச்சர்ல எப்படி இருக்குமோ வந்து, இப்ப நான் போய் அத பார்க்க முடியும். அதுதானே? இல்ல அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல நீங்க சொல்றது வந்து மல்டிவர்ஸ். இது மல்டிவர்ஸ் மல்டிவர்ஸ் ம். பேரலல் யூனிவர்ஸ் சொல்லலாம். ஓகேவா? இது ம். வந்து ம். இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க தெரியல. நம்மளோட அப்சர்வபிள் ம். யூனிவர்ஸ் வந்து பேரலல் யூனிவர்ஸ் கிடையாது. பேரலல் யூனிவர்ஸ் நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸை காப்பி பேஸ்ட் ம். பண்ண மாதிரி ஒண்ணு. ம். ஓகேவா? So, ம். இது இருக்க வாய்ப்புகள் எனக்கு வந்து சாத்தியம் ரொம்ப குறைவு தான். பெரலல் யூனிவர்ஸோட சாத்தியங்கள் ரொம்ப குறைவு தான். நம்ம இந்த பெரலல் யூனிவர்ஸ் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். ம். ஆனா இந்த டைம் அப்படின்ற பட்சத்துல இப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ல படத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன ம். பண்ணிருப்பாங்கன்னா டெஸ்ட் அது பிளாக் ஹோல்குள்ள பூந்தோடனே அவங்க 4D டைமென்ஷனுக்கு எக்ஸஸ் பண்ற போது ஒரு சீன் வராங்க. ம். 4D டைமென்ஷன் ஜாமாவை 3D அவங்க வந்து எக்ஸஸ் பண்ணி ம். பாஸ்டுக்கு போய் பாஸ்ட்ல மாத்துற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க போய் ம். பாஸ்ட் போவானா கேட்டாக்க சந்தேகம். ஏன்னா அந்த இடத்துல வந்து டைம் ஸ்டாப் ஆகும் தவிர பாஸ்டுக்கு மூவ் ஆகாது. ம். சோ சிம்பிளா வச்சுப்போமே. ம். நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அந்த பிளாக் ஹோல் பேர் வந்து 618. ம். அந்த பிளாக் ஹோல் பேரு நம்ம டிஸ்கவரி பண்ணதுலயே ரொம்ப பெருசு. பட் ம். அதை விட பெருசு பீனிக்ஸ் சொல்லிட்டு ஒரு இருக்கு. பீனிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. ஆனா பீனிக்ஸ் வந்து கீழே ஒரு அது வந்து ஒரு போட்டோ எடுக்கல. பட் இந்த 680 வந்து கன்ஃபார்ம் இருக்கு. ம். ஓகேவா? அந்த இடத்துல நீங்க ஒரு செகண்ட் அங்க பக்கத்துல இருக்கீங்க வச்சுக்கோங்க. அந்த பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்கீங்க. அங்க நீங்க இருக்கீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ்ல அங்க ஒரு செகண்ட்னா நம்மளோட உலகத்துல வந்து ஒரு 10,000 வருடங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். அங்க ஒரு செகண்ட் 10,000 வருஷம் அப்படின்னு. ஓ! அதுக்குள்ள அந்த நாட்கள் வந்து அப்படியே காணாம போயிரும். இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா ம். கிராவிட்டி வந்து டைத்தையும் வளைக்கும். ம். ஓகேவா? இப்ப நம்மளோட சூரியன் வந்து இவ்வளவுதான் வளைச்சிருக்குன்னா ம். என்னது பிளாக் ஹோல் வந்து இப்படி இவ்வளவு கீழே இறங்கி வளைக்கும். ஸோ அந்த டைம் வந்து அந்த டைம் வந்து உள்ளுக்கு போது வெளியாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ம். அதனால நம்ம அங்க இருக்கும்போது நமக்கு ஒரு செகண்ட் இருக்குன்னா நம்மளோட ஒரு ரியல் உலகத்துல 10,000 வருஷம். ஸோ ம். இது பிளாக் ஹோலோட வீட்டுக்கு ஏற்ப மாறும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்துல வந்து ம். அங்க ஒரு செகண்ட் இருக்கும்போது இந்த உலகத்துல வந்து அங்க 1 மணி நேரத்துக்கு இந்த உலகத்துல 7 வருஷம் மாத்திருக்காங்க. ம். ஸோ அந்த படத்தை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸா புரியும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து மேக்ஸ் அது மட்டும் இல்லாம டைம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ம். ஆனா பாசிபிளானு கேட்டாக்கா டைம் டிராவல் ஃபார் த ஃபியூச்சர் பாசிபிளானு கேட்டாக்கா ஆமா நம்ம பிளாக் ஹோலை அக்சஸ் பண்ணோம்னாக்கா நம்ம டைம் டிராவல் பண்ணலாம். ஆனா பட் ஃபியூச்சருக்கு பண்ணலாம். பாஸ்டுக்கு பண்ண முடியாது. பாஸ்டுக்கு பண்ணணும்னா நமக்கு வந்து லைட் ஸ்பீட் ரொம்ப தேவை. லைட் ஸ்பீடை விட நம்ம அதிகமா ரீச் பண்ணணும். அப்பதான் நம்மளால வந்து பாஸ்டுக்கு போக முடியும். பட் அது இப்ப போக வரைக்கும் வாய்ப்பு நம்மளால அது யாருனாலும் லைட் ஸ்பீடுக்கு மேல போ முடியலையே. லைட்டு தானே நம்மள மிஞ்சிட்டு போதே.
லைட் ஸ்பீடு வந்து இது இருக்கும், நம்ம 0.05 தான் வந்து அக்சஸ் பண்ணிருக்கோம். ம் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது அக்சஸ் பண்ணதில்லை. 0.05 நம்ம 1% கூட யூஸ் பண்ணல. ம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல பாஸ்டுக்கு போறது இம்பாசிபிள். ஓகே. இப்போ ஏன் அது வந்து பிளாக் ஹோல்னு சொல்றாங்க? கிட்ட அந்த இருட்டா இருக்குமா அந்த இடம்? பிளாக் ஹோலா? இல்ல, ம் லைக் அந்த இடம் பிளாக்கா இருக்கும்னு, பட் யாருமே உள்ளுக்கு போகாத பட்சத்துல அந்த இடத்துல என்ன நடக்குது யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ம் சரி, இப்போ சொன்ன பிளாக் ஹோல் மூலியமா வந்து நம்ம பாஸ்ட் போவோம். ஏன் நம்மனால வந்து பாஸ்ட் சொல்லிட்டேன், சாரி, ஃபியூச்சர் போக முடியும்? ஏன் நம்மனால வந்து பாஸ்ட்க்கு போக முடியல? லைக் ஓகே, இது ரொம்ப இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. நான் சொல்றேன், ம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ம் நான் உங்ககிட்ட சொன்னேன், அது லைக் ம் டைம் டிராவல் நடக்கும். லைக் டைம் டிராவல் பண்ணா நம்ம ஃபியூச்சர் தான் பண்ண முடியும். நம்ம லைட் ம் ஸ்பீட் பண்ணாலும் நம்ம ஃபியூச்சர் தான் பண்ண முடியும். ம் பியாண்ட் த லைட் ஸ்பீட் பண்ணோம் தான் நம்ம வந்து ம் பாஸ்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும், பியாண்ட் த லைட் ம் ஸ்பீட். ஓகேவா? ஆனா ம் பிளாக் ஹோல் கிட்ட என்ன நடக்குதுன்னா கிராவிட்டி ம் பவர். ம் அதுக்கு ஸ்பீடுக்கு சம்மந்தமே கிடையாது, கிராவிட்டி. ம் அந்த ம் கிராவிட்டி வந்து வளர்ச்சி அந்த இப்ப இந்த எட்ஜ்ல இருக்கிற டைம் இன்னொரு எட்ஜுக்கு போய் சேர்றதுக்கு ம் பல வருடங்கள் இருக்குது ம் நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ம் அந்த இடத்துல நம்ம இல்லை. இப்ப அந்த இடத்துல நம்ம இருக்க வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பிளாக் ம் ஹோல் பக்கத்துல இருக்கோம்னா அந்த ம் லைட் டைம் வந்து மெதுவா வேலை செய்யும். புரிதா இல்லையா உங்களுக்கு? ஓகே அந்த டிராவல் பண்ற டைம் ரொம்ப லோவா இருக்கிறது பட்சத்துல டைமும் லோவா இருக்கும். ஸோ அந்த ஓகே டைம் லோவா இருக்கிறது நம்மளோட கடிகாரத்தும் டைம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். ஆனா ஓகே நம்ம ரியல் வேர்ல்டுல வந்து டைம் வந்து வேற மாதிரி வேலை செய்யும். ஏன்னா சூரியன் அந்த அளவுக்கு கிராவிட்டி இல்லை. லைக் பிளாக் ஹோல் கம்பேர் பண்ற அளவுக்கு வெயிட் இல்லை. இது நான் வந்து பொதுவா வந்து என்ன கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து இந்த கேலக்சிலேயே இந்த சேட்டலைட்ல இருக்காங்களா, அவங்களுக்கும் நம்ம பூமியில இருக்கிறவங்களுக்கும் டைம் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம பூமியில இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமா வயசாயிரும். ஆனா இதுவே கேலக்சில இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வயசு வந்து கொஞ்சம் லேட்டா தான் மூவ் பண்ணுவானே. அது அந்த மாரி இருக்கே. ஆமா, கிட்ட இதுவும் அது அதுவும் அதுதான் ஓ! கிட்டத்தட்ட இல்லை, அதுதான் உண்மை. அதெல்லாம் பிளாக் உண்மலா? ஹோல்ல வந்து டைம்ன்ற விஷயம் ரொம்ப ம். கஷ்டம் பிளாக் ஹோல்ல. ம். இதே நீங்க ம். ஒரு சூப்பர் ஜெயின் கிட்ட இருக்கும் வச்சுக்கோங்க, ஒரு சூப்பர் ஜெயின் கிட்ட இருந்தீங்கன்னா அதே ம். விஷயம் தான் நடக்கும் உங்களுக்கு. அதாவது டைம் ம். வந்து ரொம்ப ஸ்லோவா ஓடும் பூமியை கம்பேர் பண்றாங்க. ம். இதே சூரியனை விட வெயிட் குறைவா இருக்கிற ஒரு சூரியன் குடும்பத்துல நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு ம். வயசு வந்து வெள்ளனையா போகும். ம். அந்த மாதிரி. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா நம்மளோட வயசு தான் இதுல வந்து ஒரு பிரச்சனையாகும். லைக் நம்மளும் இந்த பூமியில பிறந்தவங்க எப்படி அங்க போய் ஒரு வருஷம் நம்ம ஒரு வருஷம் இதை பத்தி நம்ம ஏஜ் எது வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு இதுக்கு வச்சாங்க. என்னோட விஷயத்துலயும் நான் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா நான் பார்த்து வச்சுக்கலாம். ம். ஏஜ் வந்து எது மாத்துது அப்படின்னு, பட் அது வந்து பியாண்ட். ஸோ நம்ம அது யோசிக்க தேவையில்ல. ம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு எல்லாமே இப்போ புரிஞ்சிருக்கும் பிளாக் ஹோல் பத்தி என்னன்னு. மறக்காம நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.